Hello, welcome back to another video. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா சயின்ஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, பட் அதை எங்கே போய்ட்டு கற்றுக்குறது அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் வந்து பாருங்கள். இப்போ டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது சோஷியல் மீடியா அண்ட் இ-காமர்ஸோடைய உருவாக்கத்தில் இருந்து பீப்புள் வந்து நிறைய டேட்டாவை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டேட்டாவை வச்சு நம்மளால் ட்ரெண்ட் அனலைசிஸ் பண்ணுறது, பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணுறது, மீனிங்ஃபுல் இன்சைட்ஸை கெயின் பண்ணி பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது, தென் ப்ரெடிக்டிவ் அனலைசிஸ் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் வந்து டே டு டே வந்து பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டு. டேட்டாவை வச்சு அதுலேருந்து நம்மளால் நிறைய விஷயம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதான் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் வந்து டெய்லி வந்து பண்ணுவாங்க. இப்போது இந்த டேட்டா சயின்ஸை ஏன் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் நம்ம பார்க்குறப்போ இந்த டெக்கேடுடைய ஒன் ஆஃப் ஹார்டஸ்ட் ஜாப் அப்படின்னு நம்ம வந்து இதை வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதுக்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, மார்க்கெட்டில் இதோட வேல்யூஸ் அதிகமாக இருக்குது, மார்க்கெட்டில் இதோடைய தேவையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் இதை ஒன் ஆஃப் ஹார்டஸ்ட் ஜாப் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். பட் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை படிக்கணும். பைத்தான் படிக்கணும், சீக்வல் படிக்கணும், விஷுவலைசேஷனாக என்னென்னு தெரியணும், நமக்கு மெஷின் லேர்னிங் வந்து கற்றுக்கணும், அதோடைய அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு மாடலை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கற்றுக்கணும், மேத்தமெட்டிக்ஸ் நமக்கு வந்து ஒரு டீப் நாலேஜ் வந்து வேணும், டீப் லேர்னிங் அப்படின்னா என்னென்னு தெரியணும், ஏஐ அப்படின்னா வேணும். இது மாதிரி டேட்டா சயின்டிஸ்ட்கான கரிக்குலம் ஒரு வாஸ்ட் கரிக்குலம். அதை வந்து நம்ம ப்ராப்பராக டைம் எடுத்து எஃபோர்ட் போட்டு படித்தா தான் நம்மளால் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டாக ஆக முடியும். அப்படி நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட்டாக ஆகிட்டிங்கன்னா ஒரு ரொம்ப ஹை பேயிங் ஜாபில் நீங்கள் போயிட்டு செக்யூராக வந்து உங்களால் வந்து உட்கார முடியும். அதனால தான் இதை வந்து ஒன் ஆஃப் ஹார்டஸ்ட் ஜாப் ஆஃப் த டெக்கேட் அப்படின்னு நம்ம எல்லோரும் வந்து சொல்கிறோம். இப்போது இந்த நீங்கள் எங்கே போய்ட்டு கற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கும். இங்கே தான் வந்து 360 டிஜி டிஎம்ஜி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் வந்து இருக்குது. இந்த இன்ஸ்டியூட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து டேட்டா சயின்ஸ் இந்த ஃபீல்டில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான டீம் வந்து இந்த 360 டிஜி டிஎம்ஜி அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து டேட்டா சயின்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கு வந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்ப இவங்களுடைய கரிக்குலம் ஒரு முக்கியமான ரீசன். இவங்களுடைய கரிக்குலம் வந்து ஒரு வாஸ்ட் கரிக்குலம். அதாவது ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கான A to Z என்னெல்லாம் தேவையோ, இன்டெப்த் நாலேஜ் வந்து எப்படி கெயின் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் அனலைசிஸ் பண்ணி நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் பெரிய யூனிவர்சிட்டியான சன்னி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி கூட கொலாபரேஷன் பண்ணி ஒரு ப்ராப்பர் கரிக்குலமே இவங்க வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கரிக்குலமை கற்றுக்கிற ஒருத்தவங்களால் வெளியே வரும்போது ஒரு ப்ராப்பர் டேட்டா சயின்டிஸ்ட்டாக வெளியே வந்து வர முடியும். அதுதான் வந்து இவங்க கரிக்குலமுடைய ஐடியாவுமே வந்து கூட. இவங்களுடைய முக்கியமான விஷயம் என்ன இவங்களுடைய கரிக்குலமில் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 300+ hours ஆஃப் தியரிட்டிக்கல் செஷன் வந்து இவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். அதாவது ஆஃப்லைனில் நீங்கள் கற்றுக்கணும், நேரடியாக கிளாஸ் ரூமில் போய் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நுங்கம்பாக்கம்ல இவங்களுடைய பிரான்ச் இருக்குது. அங்கே நீங்கள் போயிட்டு டே டு டே கிளாஸ் ரூம் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து டேட்டா சயின்ஸை வந்து கற்றுக்கலாம். அப்படி இல்லை என்னால் சென்னைக்கு வந்து ட்ராவல் பண்ண முடியாது, நான் வந்து ஒரு ரிமோட் லொக்கேஷனில் இருக்கேன் அப்படின்னாலுமே கூட அவங்க ஆன்லைன் லேர்னிங்கும் வந்து அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அவங்களோட பிளாட்ஃபார்மில். அது மூலயமா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து உங்களால் கற்றுக்கலாம். இல்லை என்னால் டெய்லி ட்ராவல் பண்ண முடியும், நேராக போய் படித்தா தான் எனக்கு வந்து புரியும் அப்படின்னா நுங்கம்பாக்கில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிரான்ச்சில் நீங்கள் போய்ட்டு வந்து கற்றுக்கலாம். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். தென் 300+ hours ஆஃப் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஒரு விஷயத்தை தியரியாக நம்ம படிக்கிறத விட ப்ராக்டிக்கலாக நம்ம அதை வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளால் அதை வந்து ப்ராப்பராக வந்து கற்றுக்க முடியும். அதனால இவங்க 300+ hours ஆஃப் ப்ராக்டிக்கல் செஷனுமே இவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ டேட்டா சயின்ஸ் மட்டும் கற்றுக் கொடுக்காம இந்த கோர்ஸ் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ அப்படிங்கிறதான் இந்த கோர்ஸுடைய நேமே. அந்த கோர்ஸோடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா டேட்டா சயின்ஸ் மட்டும் கற்றுக்கிறது இல்லாமல் இன்றைக்கி டேட்டுக்கு கிட்டத்தட்ட கோல்ட்மேன் சாட்சோடைய அனலைசிஸ் படி 9.1% ஆஃப் குளோபல் ஜாப் மார்க்கெட்டை வந்து ஏஐ வந்து ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 300 மில்லியன்ஸ் ஆஃப் ஜாப்ஸில் ஆல்ரெடி ஏஐ அதோடைய கால் தடத்தை பதிச்சிடுச்சு அப்படிங்கிறதான் வந்து அர்த்தம். ஸோ வெறும் டேட்டா சயின்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டு உங்களால் ஃப்யூச்சரில் சர்வே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக கூடவே இந்த கோர்ஸில் ஏஐயுமே வந்து அடிஷ்னலாக இவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஐ வச்சு நீங்கள் எப்படி டேட்டா சயின்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது, ஏஐ எப்படி டேட்டா சயின்ஸ் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நீங்கள் ஒரு எம்எல் மாடல் பில்ட் பண்ணுறீங்கன்னா அதில் ஏஐ வந்து எப்படி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி போத் டேட்டா சயின்ஸ் அண்டு ஏஐ ரெண்டுத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து இவங்க வந்து கற்றுக் கொடுக்குறாங்க இவங்களுடைய கரிக்குலமில். இதில் முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது என்ன அப்படின்னா
டேட்டா சயின்ஸ் ஏஐ மட்டும் இல்லாமல் இன்பில்டாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10+ hours ஆஃப் மெஷின் லேர்னிங் ஆப்ரேஷன்ஸ் ட்ரைனிங் அப்படின்னு ஒன்று வந்து கொடுக்குறாங்க. அப்படின்னா என்னென்னா மெஷின் லேர்னிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களால் வந்து பில்ட் பண்ண முடியும், மெஷின் லேர்னிங்கை யூஸ் பண்ணி எப்படி உங்களால் ஒரு மாடலை வந்து பில்ட் பண்ணி அது வந்து ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியோட யூஸ் கேஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் தான் இந்த 10+ hours ஆஃப் மெஷின் லேர்னிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் 10+ hours ஆஃப் டேட்டா இன்ஜினியரிங் செஷனும் வந்து இவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் டேட்டா சயின்ஸ் மட்டும் இல்லாமல் டேட்டா இன்ஜினியரிங்கோடைய ஃபவுண்டேஷனும் டேட்டா இன்ஜினியரிங்கோடைய அட்வான்ஸ் டூல்ஸ், டெக்னிக்ஸ், கான்செப்ட்ஸ் இதெல்லாம் வந்து அந்த செஷனில் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போது நீங்கள் வந்து யோசிக்கலாம், டேட்டா சயின்ஸ் இருக்கிறப்போ எனக்கு எதுக்கு டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்னு. டேட்டா சயின்டிஸ்டோடைய வேலை ஒரு டேட்டாவிலேருந்து ஒரு மீனிங்ஃபுல்லான இன்சைட்ஸையோ பேட்டர்னையோ ஐடென்டிஃபை பண்ணுறது. பட் அந்த டேட்டாவை அவங்களுக்கு யார் கொடுக்குறாங்க அப்படின்னா மல்டிபிள் சோர்ஸ்லேருந்து பைப் லைனை பில்ட் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு போய் ஒரு வேர் ஹவுஸில் சேர்க்க வேண்டியது ஒரு டேட்டா இன்ஜினியரோட வேலை. ஸோ நீங்கள் டேட்டா இன்ஜினியரிங்கோடைய ஃபவுண்டேஷன் கான்செப்ட்ஸ் கற்றுக்கிறது மூலிமா இந்த டேட்டாலாம் எங்கேருந்து வருது, அது எப்படியெல்லாம் வருது, எங்கேருந்து ஜென்ரேட் ஆகுது, இது மாதிரியான ஒரு ஐடியாவும் ஒரு நாலேஜும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த நாலேஜ் வந்து நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதனால இவங்க டேட்டா இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸும் சேர்த்து இன்பில்டாகவே செஷன்ஸ் வந்து இவங்க வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு யாரெல்லாம் டீச் பண்ணுவா அப்படின்னு பார்க்குறப்போ ஃபார்ச்சூன் 20 இன்ஸ்டியூட்ஸான ஐஐடி, ஐஎஸ்பி மாதிரியான பெரிய பெரிய ரெகாக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் தான் உங்களுக்கு டீச்சர்ஸ் அண்ட் மென்டர்ஸாக வந்து வராங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்போஷரும் இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு இந்த ஃபீல்டில் அதிக நாலேஜ் இருக்குது, அவங்க வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஃபீல்டை பற்றின நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதோடைய ஐடியாவில் ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறவங்க ஃபேக்கல்ட்டிஸ், அதுவும் ஐஐடி, ஐஎஸ்பி மாதிரி இன்ஸ்டியூட்டான ஃபேக்கல்ட்டிஸை தான் இவங்க வந்து உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறதுக்கு இவங்க வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதுவுமே வந்து இண்டஸ்ட்ரி லெவலில் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2+2 கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட்டும் இவங்க வந்து கூடவே வந்து ஆஃபர் பண்ணுறதால நீங்கள் டேட்டா சயின்ஸ் தியரி ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் ரியல் டைம் ஒரு ப்ராஜெக்டையும் நீங்கள் வந்து கூடவே வந்து பில்ட் பண்ணுவீங்க. அது ஒன்றும் கிடையாது, 2+2 அப்படிங்கிற ஒரு மெத்தடோடைய இவங்க ப்ராஜெக்ட் வந்து இவங்க வந்து உங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டிங்க அப்படின்னா இவங்களே எண்ட் டு எண்ட் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து கொடுத்துருவாங்க. அதுதான் 2+2 கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஐடியா. இப்போ இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு முக்கியமான ஒரு கேள்வி வந்து, இது படித்தா எனக்கு வேலை வந்து கிடைக்குமா, பிளேஸ்மெண்ட்டுக்கு எனக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறப்போ இவங்க வந்து கிட்டத்தட்ட 150+ கம்பெனிஸ் கூட டைஅப் வச்சு, அதாவது டெலாய்ட், ஐஎஸ்பி மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட டைஅப் வச்சு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்ஸ் வந்து இவங்க வந்து ப்ராப்பராக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் டேட்டா சயின்ஸ் ப்ராக்டிக்கலாக படிக்கிறது இல்லாமல், ப்ராஜெக்ட் பண்ணுறது இல்லாமல், தியரிட்டிக்கலாக ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்குமே ப்ராப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டையும் இவங்க வந்து கொடுத்துட்டு வந்துருக்காங்க. அது கூட வந்து அதான் சொன்ன மாதிரி ஒரு 150+ கம்பெனிஸ் கூட டைஅப் வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கரியர் சப்போர்ட் வந்து இவங்க வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த 360 டிஜிடிஎம்ஜி அப்படிங்கிறவங்க இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு டேட்டா சயின்ஸில் நான் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு எங்கே கற்றுக்கிறதுன்னு தெரியலனா இவங்ககிட்ட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றி இன்னும் இன்டெப்த் எனக்கு வந்து இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்கொயரி பண்ணலாம். அதுக்கு உங்களுடைய நேம், மொபைல் நம்பர்லாம் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு என்கொயரிக்கு வந்து கால் பண்ணுவாங்க. அது மூலிமா நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் அவங்க வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் ஆட் பண்ணியிருக்கேன். அது மூலிமா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸ் ஒரு வேளை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ மற்றவங்களுக்கும் அது வந்து அடிஷ்னல் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கரியர் அண்ட் டெக் ரிலேட்டட் வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பாய்.